ஹலோ விஷ்ணு, எங்க? ஆமா வதேங்கம்மா, பக்கத்துல இருக்கேன். எவ்வளோ நேரமா இப்படியே சொல்லிட்டு இருக்கிற? எப்போ வர? ஆமா வதேம்மா. ஐயோ மறந்துட்டுனே, இந்த வேலை முடிச்சிட்டு போனாங்களே. ஐயா இவ்வளோ கம்மியா எதுக்கும் விற்கிறாங்க இடத்து? நான் நினைக்கிட்ட கெட்டியா கட்ட சொன்னவரே, ஒரு இடுக்கை கீழே உள்ளமாரி கட்டிட்டா நான் ஏன் செய்யுது? இது ரொம்ப மோசமா இல்லை. நீ பேசாம நான் சொன்னபடி விவரத்தை வாங்கிக்கோ. உட்காரு, கை நட்டு போடு. இல்லை சார், நான் கையாளத்தை போடுறேன் சார். நான் கை நாட்டு போட சொன்ன இல்லை. நில் ஐயா. ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் சார். அவனு போ சொல்லிட்டு இருந்தா உனக்கு புரியலையா? ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ். அவன் கையில ஒரு காகிதம் வச்சு அனுப்பிச்சுடு. ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் சார். தம்பி போயிடு, போயிடு தம்பி போ. ஐயா தம்பி போயிடு, போயிடு தம்பி போ. ஐயா எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்களே கேல ஜாதி நது ஜாதி பணக்காரன் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்தினிக்கு ஏன் வேறுபாட்டு இருக்கு? அவன் கிட்ட காசு இல்லையா? எதுக்கு வேறுபாட்டு? ஐயா உங்களுக்கு கணிக்கரமே இல்லையா? அவன் இங்கக்கு வர வேண்டியவனே கிடையாது. மன்னிச்சுக்கோங்க தேவர்களே, இங்க முன்னோர்கள் கிட்ட நிமிந்து விதிகள் பயன்படுத்த கூடாது. చిత్రగుప్త ఇదిగా లెప్పమే మారాదు. నంబ పొరుపు కాలం పట్టి సరిసమ పన్ననం. ఈ మానవాళిలో చెప్పి వచ్చేది పుట్టుక, చెప్పకుండా వచ్చే చావు. అంటే ప్రతి పుట్టుకకు ఒక కారణం, అలాగే జరిగే ప్రతి చావుకి ఒక త్యాగం. விஷ்ணு அப்பாக்கு ஆக்சிடென்ட் யாரோ பைக்கால இடிச்சிட்டாங்க. அவன் கையில ஒரு காகிதம் வச்சு அனுப்பிச்சுடு. ఈ కథలో జరిగిన త్యాగానికి మూలం ఒక ప్రాణం నిలిచింది, మరొకరి కాలం ముగిసింది.